வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். சப்போர்ட் லெவலில் 2 சப்போர்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் பக்கத்தில் இருந்துச்சு. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புல்லிஸ் பார்த்து வாய்ப்பு இல்லை. இது மேலே போனாலும் செல்லான் ரைஸ் தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா தேடனே எங்கள் போடல, தேட தேவையில்லைன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அப்புறம் போட்டோம். ஒரு நியூஸ் பேஸில் இருக்கிறனால மார்க்கெட் வந்து அது நியூஸ் வந்தால் தேவைப்படும் மாதிரி தான் வச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய ஃபால் நம்ம தலைப்பு அப்படி தான் கொடுத்துருந்தோம். அப்படி எதிர்பார்த்த ஓப்பனே கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த தேர்ட் சப்போர்ட்டு கீழே தான் தேர்ட் சப்போர்ட்டு ஓப்பன் கொடுத்தாங்க. ஓப்பனு தேர்ட் சப்போர்ட்டு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் அதை பிரேக் பண்ணிச்சு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலேயே தான் சொல்லியிருந்தோம் எல்லாம் ஜனம் பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட் ஃபால் தான் சொல்லிட்டு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இந்த 500 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மதிக்கவே இல்லை. உடைச்சாங்க, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி கீழே மறுபடியும் ஃபால் தான் ஆனிச்சு. நம்ம சொன்னபடி தான் மார்க்கெட் இதுலேயுமே நடந்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது இதுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் அதாவது எல்லோ ஜோனை விட்டு உடச்சிட்டாலே மார்க்கெட் ஃபால் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மார்ச் 9க்கு பிறகு 9ஆம் தேதி போட்ட வீடியோ தான் 10ஆம் தேதி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் பேக் இருக்க வாய்ப்புன்னு கொடுத்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஃபுல் பேக் மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் நம்ம எதிர்பார்த்தது என்ன ஃபால் தான் எதிர்பார்த்தோம். அதே போல் ஃபால் தான் நடந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். அப்புறம் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். சென்செக்ஸ்லேயும் ஒரு எல்லா ஜோன் தான் கொடுத்துருந்தோம். அது பக்கத்துலேயே இருந்துச்சு ஃபஸ்ட்டும் செகண்டுமே. இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான் கொடுத்துருந்தோம். இதுக்கு கீழே அதாவது எல்லோ ஜோனுக்கு கீழே சடன் ஃபால் ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்க வாய்ப்பும் கொடுத்தோம். ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த லெவல்ஸில் தான் ஓப்பன் கொடுத்தாங்க. அதையும் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டில் ஒரு கண்டினியூ ஃபால் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா நம்ம இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஃபால் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தான், அதாவது 21,960 அப்படிங்கிறது வீக்லி படி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த இடம் தான் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம இந்த தாமரை மறந்த கேண்டில் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா 21,280 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் மார்க்கெட்டில் வீக்லி படி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டேயில் வச்சுருக்கேன். டே படி பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவலில் வேலை செய்யும். அதுபடி பார்த்தோம்னா அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்கும். அந்த 22,923 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,468 அப்படிங்கிற அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரேஞ்செல்லாம் பெருசு. அடுத்தது பெரிய அடுத்து நடக்கிறதுலாம் பெரிய ஃபாலாக இருக்கிறது வாய்ப்பு. அடுத்தடுத்து ஃபால்லாம் பார்த்தோம்னா சின்னதாகவே இல்லை, 500 பாயிண்ட்டாக இறங்குறதுக்கான செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,231. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாலும் 23,410. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 23,112. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,923 தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டே இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல்ஸ் பார்த்தோன்னா 22,697. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேயில் சொல்லியிருந்த ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா, அதுதான் நம்ம சப்போர்ட் லெவலாக போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணாலும் அடுத்தடுத்து பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷன் அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுன்னா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு தெம்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஒரு நியூஸ் பேஸில் மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இப்போ நியூஸ் பேஸ் மார்க்கெட் ஓரளவு போர் நிறுத்தம் அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா ஒரு பெரிய புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுமாரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது பெரிய செட்டிங் இப்போ செட்டப் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பெரிய ஃபாலாக்கான செட்டப்பில் தான் இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் தான் எதிர்பார்க்குற செட்டப் வந்து ஃபால் தான். நியூஸ் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்லாம் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நியூஸே இல்லாட்டினாலும் மார்க்கெட் வந்து அதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்து மேலே போகும், பேட் நியூஸ் வர வேண்டியதில்லை. இனிமேல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செட்டப் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் படி பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஸ்ட்ராங் செட்டப் இருக்குது இன்னும்.
அதுபடி பார்த்தீங்கன்னா 53,606 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் செட்டப்பில் வீக்லி படி இருக்குது. இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணிட்டோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்கும். இந்த ரேஞ்ச் 51,240 தான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது வீக்லி படி. சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த உடைக்கும் பட்சத்தில் அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா டே செட்டை படி பார்த்தோம்னா இந்த லொக்கேஷன் தான் கிட்டத்தட்ட 51,830 அப்படிங்கிற லெவல்ஸ் தான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது டே படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். திங்கக்கிழமை நாடு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 54,251 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 54,543. தேர்டு வந்து 54,997. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 53,675 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 53,483. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கீழே தான் இருக்குது, 52,471. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டியில் சான்ஸே இல்லை, இல்லை கொஞ்சோண்டு ஒரு வாய்ப்பு இருக்குது, செட்டப்பு கொஞ்சோண்டு இருக்குது. இதில் பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அதிரடியான ஃபாலாக இருக்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு டே செட்டப் படி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான் இருக்குது. ஆனால் இது உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் கொஞ்சம் தெம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தவரை இதெல்லாம் உடைக்கிறாந்தா மார்க்கெட்டில் எதாவது நீஸ் இருந்தால் மட்டும் இந்த இதெல்லாம் உடைக்க வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்தது ஃபால் தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீஸ் செட்டப்பில் இல்லை, மார்க்கெட்டே வந்து ஃபால்கான செட்டப்புக்குள்ளே போயிட்டு கடுமையாக. அதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான அமைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். அப்புறம் வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி சைடில் தான் இருக்குது. அடுத்த சப்போர்ட் லெவலில் இந்த இடம் தான் 72,633 அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் கீழே தான் வீக்லி படி ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த அன்றைக்கி உள்ள ஒரு லோ, அதாவது தாமரை மலர்ந்த கேன்னு சொல்லுவோம், வீக்லி பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதுபடி பார்த்திங்கன்னா 70,000 அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட். 70,230 அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ரேஞ்ச் வந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். மூணுலேயும் அதே செட்டப் தான். இந்த இடம் வந்தால் மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்னோட வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 74,859 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 55,377. தேர்டை பொறுத்தளவுக்கு 76,005 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா நம்ம டேயோட லோவுக்கு கீழே, பாக்கியெல்லாம் டே போட்டிருப்போம், இது மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குது. 74,103 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 73,424 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா சொல்லியிருந்தோம் டேயில், அதோட லோ 72,633. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு இருந்தால் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான. இது பிரேக் பண்ணால் ஏதோ புல்லிஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு நியூஸ் பேஸில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இந்த தேட உடைக்கும் பட்சத்தில் அடுத்த ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு கேப் அப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மார்க்கெட்டில் தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் நமக்கு பேட் நியூஸே வேண்டியில்லை. மார்க்கெட் செட்டப் படி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஃபாலுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.